ஹீரோ இந்த பையனுக்கு எல்லோ ஃபீவர் இருக்கிற உள்ள அறிகுறிகள் இருந்தாலும் எல்லோ ஃபீவர் இல்லை என்று சொல்ல அதுக்கு டாக்டர் லீ அப்போ உனக்கு இது என்ன வகையான நோய் என்று தெரியுமா என கேட்க ஹீரோ எனக்கு தெரியும் இது ஒரு காலரா என்று சொல்லதும் அவர் இது உனக்கு எப்படி தெரியும் எதை வைத்து நீ இதை காலரா என சொல்றாய் என கேட்க ஹீரோ இந்த பையனுக்கு எல்லோ ஃபீவர் போல இருக்கிறது ஆனால் நீங்கள் முக்கியமான ஒன்றை கவனிக்க மறந்துவிட்டீர்கள் என சொல்லி ஹீரோ அந்த பையனின் கண்ணை திறந்து காட்ட அதை பார்த்த டாக்டர் லீ கண்மணிகள் சுருங்கி இரத்தத்தால் சிவந்துள்ளது இது பங்கரமாயிருக்கு பிறகு ஹீரோ சொல்றான் காலராவின் மருந்தும் எல்லோ ஃபீவரின் மருந்தும் வேறுபட்டவை அவன் எல்லோ ஃபீவரிற்கான மருந்தை சாப்பிட்டிருந்தால் இந்நேரம் இறந்திருப்பான் ஒரு டாக்டராக இருந்துட்டு அறிகுறிகளை தெரிந்து கொள்ளாமலே மெடிசின்களை பரிந்துரை செய்கின்றீர்களா அவர்களை காப்பாற்ற நினைக்கிறீர்களா இல்லை அவர்களுடன் விளையாடுகிறீர்களா என்றெல்லாம் ஹீரோ கேட்க அந்த டாக்டர் லீ ஹீரோவிடம் தலை குனிந்து நான் செய்தது தவறு என சொல்ல சுற்றியுள்ளவர்கள் டாக்டர் லீ அந்த பையனிடம் தலை குனிகிறாரா அப்ப அவனுக்கு டாக்டர் லீயை விட அதிக மெடிக்கல் நாலேஜ் இருக்கா என்றெல்லாம் பேச பிறகு ஹீரோ அவரிடம் போய் எழுந்திரு என சொல்லிட்டு நீ செய்தது தவறு என்று உனக்கு தெரிந்தால் பிறகு நீ அதை திருத்திக் கொள்ளலாம் இப்ப இந்த பையனின் உயிரை காப்பாற்றுறதுதான் முக்கியம் என்று சொல்ல அதுக்கு அவர் இந்த நோயை பற்றி தெரிந்தாலும் என்னால் குணப்படுத்த முடியாது இதன் வேகத்தை குறைக்க மட்டுமே முடியும் என சொல்ல அந்த பையனின் அம்மா என் குழந்தையை எப்படியாவது காப்பாற்றுங்க என சொல்லி அழ அந்த டாக்டர் லீ ஹீரோவிடம் அவர்களை இறுதி சடங்கிற்கு அனுமதியுங்கள் என சொல்ல ஹீரோ நான் இங்கே இருக்கும்போது அவன் மரணத்தின் விளிம்பில் இருந்தாலும் நான் அவனை இறக்க விடமாட்டேன் என சொல்லிட்டு ஹீரோ அந்த நோயை குணப்படுத்த தேவையான மெடிசினல் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் சொல்லி செய்ற மெத்தடையும் சொல்ல டாக்டர் லீ எனக்கு இப்படி ஒரு மருந்து இருப்பதே தெரியாது என சொல்ல ஹீரோ ஆக்சுவலி நான் இதை இப்பத்தான் யோசித்தேன் என்று சொன்னதும் அவர் ஷாக் ஆகி இப்பத்தான் யோசித்தீங்களா என கேட்டுட்டு பிறகு அந்த மெடிசினை கொடுக்க அந்த பையன் கண்ணை திறந்து பேச அங்க சுற்றியிருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியமாகறாங்க பிறகு அந்த பையனின் அம்மா ஹீரோவிடம் வந்து என்னோட பையனை காப்பாற்றியதற்கு நன்றி சொல்ல ஹீரோ உங்க பையனை நல்லா தூங்க வைங்க ஹீல் ஆகிறதுக்கு அதுதான் முக்கியம் என சொல்லிக் கொண்டிருக்கும் போது அங்க சுத்தியிருந்த பெண்கள் எல்லாம் ஹீரோவை பார்த்து அவன் ஒரு நல்ல டாக்டர் அதோட ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் சொல்லிக்கொண்டு ஹீரோவிடம் அந்த பொண்ணுங்க எங்களுடைய ரூமிற்கு வந்து எங்களை ஹீல் பண்ண முடியுமா என கேட்க ஹீரோ நான் போக வேண்டும் எனக்கென சொல்லி அங்கிருந்து ஓட டாக்டர் லீ ஹீரோவிடம் உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபோவை கொடுத்துட்டு போங்க என கத்த ஹீரோ என்னோட பெயர் யாங் சென் உங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டால் லீ ஃபேமிலிக்கு வாங்க என சொல்லிக்கொண்டு ஓடியதும் டாக்டர் லீ அங்க வேலை செய்பவனிடம் நாம் நாளைக்கு லீ ஃபேமிலிக்கு போக வேண்டும் நீ தயாராக இரு என சொல்லிட்டு நினைக்கிறார் இப்போது நான் என்னோட தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு போக முடியுமா என நினைக்கிறார் அடுத்த சீன்ல ஹீரோ அவனோட வீட்டுக்கு கிட்ட வந்ததும் அந்த லிங்கும் யாவுக்ஷும் ரொமான்ஸ் பண்றத பார்த்துட்டு ஹவு ஷேம்லெஸ் என சொல்லிட்டு உள்ள போக கதவை திறக்க அந்த லிங்க் ஹீரோவை பார்த்து யாங்ஷன் உனக்கு ஒன்றை ஞாபகப்படுத்திடுறேன் நாளைக்கு லீ ஃபேமிலி யங் ஜெனரேஷன் காம்படிஷன் இருக்கு என சொல்ல ஹீரோ யங் ஜெனரேஷன் காம்படிஷனா என கேட்க அதுக்கு லிங் ஆமா இந்த காம்படிஷனில் வெற்றி பெறுபவர்களுக்கு கல்டிவேஷன் ரிசோர்சஸ் வழங்கப்படும் இதில் தோற்பவர்கள் பிரான்ச் ஃபேமிலியிற்கு அனுப்பப்படுவார்கள் பிறகு அவன் ஹீரோவிடம் யாங்சன் நீ உன்னோட வாழ்நாள் முழுவதும் சர்வெண்டாக மட்டும்தான் இருக்க முடியும் என சொன்னதும் அவனிடம் ஹீரோ நானும் இந்த காம்படிஷனில் கலந்து கொள்ள வேண்டுமா என கேட்க அதுக்கு அவன் உன்னோட அத்தை என்னோட மாமாவின் மனைவி அதனால் இயற்கையாகலே நீ இதில் கலந்து கொள்ள வேண்டும் என சொன்னதும் ஹீரோ அப்ப சரி என சொல்ல அந்த லிங்க் ஹீரோவை பார்த்து உன்னோட ஸ்ட்ரென்த்திற்கு பிரான்ச் ஃபேமிலியிற்கு போய் அங்க நீ சோகமா இருக்க தேவையில்லை உன்னோட திறமைக்கு நீ விவசாயியாக இருப்பதே பொருத்தமானது என சொன்னதும் ஹீரோ நீ காம்படிஷன் ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை என சொல்லிட்டு போக அந்த லிங் நாளைக்கு அதை பார்த்துக்கலாம் என சொல்ல அந்த யாவுக்ஷ லிங்கிடம் அந்த ட்ராஷிடம் ஏன் உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என கேட்க அதோட சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ அவனோட ரூமிற்குள்ள அவன் வாங்கி கொண்டு வந்த ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நினைக்கிறான் நாளைக்கு நடக்க போற காம்படிஷன் தபாவ் பில்லின் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ண சிறந்த வாய்ப்பு என நினைச்சிட்டு ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்பிரிட் ஃபயரை கையில் எடுத்து தபாவ் பில்லை ஹீரோ கம்ப்ளீட் பண்ணிட்டா அடுத்த சீன்ல லீ ஃபேமிலி மார்ஷல் ஆர்ட்ஸ் அரீனாவை காட்டுறாங்க அங்க ஹீரோவையும் அவனோட அப்பாவையும் காட்டுறாங்க அங்க ஹீரோவோட அப்பா ஹீரோவிடம் உன்னால முடிந்த பீட்டை கொடு என சொல்ல ஹீரோ அப்பா நீங்க கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் என சொல்ல ஹீரோவோட அப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என சொல்லிட்டு போக ஹீரோ அப்பா உங்க பையன் மீது கொஞ்சமாவது நம்பிக்கை வைங்க என கத்த பிறகு லீ செங்ஹாய் மார்ஷல் ஆர்ட்ஸ் அரீனா வசலில் நின்று சூ ஃபேமிலியின் பேட்ரியார்ச் சூ யூலாங் மற்றும் மோஹிசி ஃபேமிலியைச் சேர்ந்த பை யூச்சென் மற்றும் லியூ ஃபேமிலியைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் இந்த வழியே வாங்க என சொன்னதும் பிறகு ஆல்கமி அசோசியேஷனைச் சேர்ந்தவர்கள்
லியூ இஷுயியுடன் வர சுற்றியுள்ளவர்களில் ஒருவன், நான் என்ன கனவு காண்றனா, இவங்க எல்லாரும் பிக் ஷாட்ஸ், இந்த வருடம் காம்படிஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப் போகிறது என சொல்றான். அப்புறம் அந்த லீ செங்ஹாய் லியூ இஷுயியிடம் போய், மாஸ்டர், நீங்கள் எனக்கு தகவல் அனுப்பியிருந்தால் உங்களை கவனித்துக் கொள்ள ஆள் அனுப்பியிருப்பேன் என லியூ இஷுயியிடம் சொல்ல, இது போன்ற சிறிய விஷயத்தை பெரிதுபடுத்தாதே என சொல்ல, அந்த லீ செங்ஹாய், மாஸ்டர் வந்து அமருங்கள் என சொல்ல, லியூ இஷுயி, நான் இங்க வேறொரு நபருக்காக வந்திருக்கிறேன் என சொல்லி தேட, அங்க உள்ள ஒருவன், மாஸ்டர் லியூ இஷுயி யாரை தேடுகிறார் என கேட்க, மற்றவன், நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன், மாஸ்டர் லியூ இஷுயி லிங்கை டிசைப்பிளாக எடுக்க போறாராம் என சொல்ல, அந்த பெண், லிங் ரொம்ப லக்கி என 3 பேரும் பேசிக் கொண்டிருக்க, பிறகு லியூ இஷுயி ஹீரோவை பார்த்ததும் ஹீரோவிடம் கிரீட்ஸ் மாஸ்டர் யாங் என சொன்னதும் ஹீரோ லியூ இஷுயியிடம், நீங்கள் என்னை மாஸ்டர் என கூப்பிடாதீங்க, நீங்க என்னை விட மூத்தவர் என சொல்லி இருவரும் பேசிக் கொண்டிருக்க, இதை பார்த்த லிங் ஹீரோவை பார்த்து யாங்சென் திரும்பவும் என்னோட புகழை திருடுகிறான் என சொல்ல, அந்த யாங்ஷுவை கோபப்படாதீங்க ஹனி, இன்றைய தினத்திற்கு பிறகு அவன் இங்க இருக்க மாட்டான் என பேசிக் கொண்டிருக்க, அங்க ஒருவன், இதை என்னால நம்ப முடியவில்லை, அது டாக்டர் லீ என சொல்ல, மற்றவன், எம்பையரில் மிக பிரபலமான டாக்டர் லீயே இங்க வந்திருக்கிறார், இன்னொருவன், டாக்டர் லீ யாருக்காக வந்திருக்கிறார் என தெரியவில்லையே, இந்த யங் ஜெனரேஷன் காம்படிஷன் நிறைய பிக் ஷாட்ஸ் ஈர்க்கிறதே என சொல்ல, பிறகு அந்த லீ ஷென்ஹாய் டாக்டர் லீயிடம், நீங்க இங்க வந்தது எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு என சொல்லிட்டு நினைக்கிறான். லியூ ஈஷுவி யாங்சென்னிற்காக வந்திருந்தாலும் டாக்டர் லீயும் யாங்சென்னிற்காக வந்திருக்கிறேன் என சொன்னால் என்னால் தாங்க முடியாது என நினைக்க, அதுக்கு ஏத்த மாதிரி டாக்டர் லீ டாக்டர் யாங்சென் எங்கே என கேட்க, அந்த லீ ஷெங்ஹை அப்படியே கீழே விழுந்துட்டான். இதை கேட்ட லிங், இந்த யாங்சென் எப்பொழுது டாக்டர் ஆனான் என கேட்க, பிறகு ஹீரோ டாக்டர் லீயிடம் நான் இங்கேதான் இருக்கிறேன் என சொல்ல, அவர் ஹீரோவிற்கு மரியாதை செலுத்த பக்கத்தில் இருந்த லியூ ஈஷுவி, டாக்டர் லீ உங்களுக்கும் மாஸ்டர் யாங்கை தெரியுமா என கேட்க, அதுக்கு அவர், மாஸ்டர் லியூ ஈஷுவி நீங்களும் வந்திருக்கிறீர்களா என இருவரும் அறிமுகமான பிறகு லியூ ஈஷுவி டாக்டர் லீயிடம், நான் மாஸ்டர் யாங்கிடமிருந்து ஆல்கெமி சம்பந்தமான அட்வைஸிற்காக வந்தேன் என சொல்ல, அதுக்கு டாக்டர் லீ, என்ன ஒரு கோயின்சிடன்ஸ், நானும் டாக்டர் யாங்கிடமிருந்து மெடிக்கல் ஸ்கில் தொடர்பான அட்வைஸிற்காக வந்திருக்கிறேன் என இருவரும் பேசிக் கொண்டிருக்க, இதை பார்த்த 2 எல்டர்ஸ் ஹீரோவின் அத்தையான வாங் ரிஷுவாங்கிடம், ஒரு எல்டர், ரிஷுவாங் உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல மருமகன் இருக்கிறான் என சொல்ல, மற்ற எல்டர், இந்த பையன் நம்ம ஃபேமிலியில் இருப்பது நம்ம லீ ஃபேமிலியிற்கு ஒரு பெருமை என சொல்ல, அதுக்கு ஹீரோவின் அத்தை அந்த எல்டர்ஸ் கிடம், உங்களுடைய காம்ப்ளிமெண்டிற்கு தேங்க்ஸ் என சொல்லிட்டு நினைக்கிறாங்க, யாங்சென் இவ்வளவு திறமையானவன் என்று அண்ணா ஏன் என்னிடம் சொல்லவில்லை. அடுத்த சீன்ல லீ ஷெங்ஹாய், இங்க வந்த எல்லாருக்கும் நன்றி, இப்போ யங் ஜெனரேஷன் காம்படிஷன் தொடங்குது என சொன்னதும் அந்த லிங் உடனே ஹீரோவை பார்த்து, யாங்சென் நீ இங்க வா, இந்த உலகத்தில் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் எல்லாம் என்பதை உனக்கு புரிய வைக்கிறேன், உன்னோட ஏமாற்று வித்தைகள் சாதாரண மக்களை மட்டுமே ஏமாற்றும், அது வேறு எதுக்கும் உதவாது, கீழே இறங்கி வா என சொல்ல, அங்க ஒருவர் வந்து, யங் மாஸ்டர், இங்க மேட்சஸ் எல்லாம் ஆர்டர் படிதான் நடக்குது, அதனால் நீங்க விதிகளுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய டர்ன் வரும் வரை வெயிட் பண்ணுங்க என சொன்னதும் அந்த லிங் அவரை உதைத்துவிட்டு, நான் லீ லிங், லீ ஃபேமிலியின் யங் பேட்ரியாக், நான் விதிகளை பின்பற்ற வேண்டுமா என கேட்க, இதை பார்த்த லீ ஷெங்ஹாய், நான் அவனுக்கு ஓவரா செல்லம் கொடுத்து கெடுத்திட்டேன், நான் அவனை திரும்ப வரச் சொல்கிறேன் என சொல்ல, பக்கத்தில் இருப்பவன், வேண்டாம், லிங் நம்ம லீ ஃபேமிலியின் யங் ஜீனியஸ், அதனால் அவனுக்கு அரோகன்ஸ் இருப்பது இயல்புதான், பிறகு இந்த எல்டர் இந்த விதியை மாற்ற வேண்டும் என நினைக்கிறேன், அப்போதுதான் லிங் அவனுக்கு விருப்பமான எத்தனை எதிரிகளை வேண்டுமானாலும் ஃபேஸ் பண்ணலாம், இன்று மாஸ்டர் லியூ ஈஷ்வி மற்றும் டாக்டர் லீ இங்க வந்திருப்பதால் லிங் அவனோட திறமையை காட்டுவதற்கு இதுதான் சரியான தருணம் என சொல்ல, பிறகு அந்த லிங் ஹீரோவை பார்த்து, உனக்கு மேலே வர தைரியம் இருக்கிறதா என கேட்க, ஹீரோ சிரிச்சிட்டு, உனக்கு சண்டை வேண்டுமா என கேட்டுட்டு கீழே வர, இதை பார்த்த டாக்டர் லீ மற்றும் லியூ ஈஷ்வி மாஸ்டர் யாங் என கூப்பிட, ஹீரோ என்னோட மேட்ச் முடிந்த பிறகு நாம பேசலாம் என சொல்ல, டாக்டர் லீ ஹீரோவிடம், அந்த லிங் 4th கிளாஸ் வாரியர், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க என சொல்ல, பிறகு லியூ ஈஷ்வி நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என சொல்ல, ஹீரோ அப்ப நம்ம ஏன் ஒரு பெட் வச்சுக்க கூடாது, நான் வின் பண்ணுவேன் என்று 100 கோல்டு பெட் பண்றேன் என சொல்ல, அவங்க 2 பேரும் என்ன பேசுறது என்றோ தெரியாம முழிக்கிறாங்க. பிறகு லியூ ஈஷ்வை டாக்டர் லீயிடம், மாஸ்டர் யாங்சென் அன்பிரடிக்டபிள்,
முதல்ல என்ன நடக்குது என பார்ப்போம் என சொல்ல, பிறகு ஹீரோ அந்த லிங்குடன் சண்டை போட போக அவன் ஹீரோவை பார்த்து நீ பயப்படுகிறாயா என கேட்க, ஹீரோ சும்மா பேசுறத நிறுத்து என சொல்ல, அவன் கடுப்பாகி நீ மன்னிப்பு கேட்கும் வரை உன்னை அடித்து துவைக்க போறேன் என நினைச்சிட்டு ஹீரோவை ஃபாலிங் ஸ்டார் பஞ்ச் என சொல்லிட்டு அட்டாக் பண்ண, ஹீரோ அப்படியே அசையாமல் அப்படியே நிற்கிறான். பிறகு லிங் இந்த ஒரு பஞ்சே போதும் உன்னை டிஸ்ட்ராய் பண்றதற்கு ட்ராஷ் என ஹீரோ உண்மையாவா ஆனா நான் அப்படி நினைக்கவில்லை என சொன்னதும் அந்த லிங் ஷாக்காக, பிறகு ஹீரோ உன்னால இவ்வளவுதான் முடியுமா என கேட்க, பிறகு இதை பார்த்த டாக்டர் லீ, டாக்டர் யாங் இந்த அட்டாக்கை அசையாமலே எதிர்கொண்டிருக்கிறார், அந்த லிங் வெறும் பந்தாவிற்காக மட்டும்தானே போலையே என சொல்ல, அதுக்கு லியூ இஷ்வை அது உண்மை இல்லை, உண்மை என்னவென்றால் அந்த லிங் இப்பத்தான் 4th கிளாஸ் வாரியரின் 90% ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்தியுள்ளான். பிறகு மாஸ்டர் யாங்கின் ஸ்ட்ரென்த் 2nd கிளாஸ் வாரியரை விட அதிகமாக இருக்கலாம். இருவரும் பேசிக்கொண்டு பிறகு இதை பார்த்த லீ செங்ஹாய் இதுக்கு வாய்ப்பே இல்லை என சொல்லி ஷாக்காக, பிறகு லிங் ஹீரோவை பார்த்து நீ எவ்வளவு வேண்டுமானாலும் வீரமாக நடித்துக்கொள், என்னோட இன்னொரு குத்தில் நீ கீழே விழுவாய் ட்ராஷ் என சொன்னதும் ஹீரோ கடுப்பாகி திரும்பவும் அந்த லிங் ஹீரோவை பார்த்து நீ யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய், நீ ஒரு லூசர் மட்டும்தான், உன்னோட அப்பா என்னுடைய லீ ஃபேமிலியின் ஒரு சர்வெண்ட், அதைப்போல நீயும் உன்னோட வாழ்நாள் முழுவதும் ஒரு சர்வெண்டாகத்தான் இருக்க முடியும், அதோட நீயும் உன்னோட அப்பாவும் இந்த லீ ஃபேமிலியால் வளர்க்கப்பட்ட 2 நாய்கள் மட்டும்தான் என சொல்ல, இதை கேட்ட ஹீரோ இப்படி பேச உனக்கு என்ன தைரியம் என சொல்லி எனர்ஜியை ரிலீஸ் பண்ண, திரும்பவும் அந்த லிங் யாங்சென் நீ இதை ஒப்புக்கொள், இதுதான் உன்னோட வாழ்க்கை, நீ ஒரு 2nd கிளாஸ் வாரியர், உன்னோட வாழ்நாள் முழுவதும் என்னோட லீ ஃபேமிலி முன்னால் வாலாட்ட மட்டுமே முடியும் என ஹீரோ, முட்டாள் பயலே, எனக்கு முன்னால் இப்படி பேச உனக்கு என்ன தைரியம், நீ சாவை தேடுகிறாய் போலையே என சொல்லிட்டு ஃபாலிங் ஸ்டார் பஞ்ச் எனும் அட்டாக்கை யூஸ் பண்ண, இதை பார்த்த லிங் இது 5th கிளாஸ் மார்ஷல் ஆர்ட்ஸா என ஷாக்காக, அவனில் அட்டாக் பட்டதும் அவனோட அப்பாவாக லீ செங்ஹாய் லிங் என கத்த, பிறகு அந்த லிங்கை காட்டுறாங்க, அவன் வாங்கின அடியில் வாயிலிருந்து ரத்தமே வெளில வந்துடுச்சு. அப்புறம் ஹீரோ அவனிடம் இந்த ஒரு மூவின் மூலம் நீ எப்போதும் என்னோட ஷேடோவில் தான் இருப்பாய், இனிமே என்னை கண்டு பயப்படுவாய், அதோட என்னை பற்றிய கனவு உனக்கு பயத்தை உண்டாக்கும், நீ இதிலிருந்து மீளவே முடியாது, இதுதான் இனி உன்னோட வாழ்க்கை என சொல்லிட்டு போக, அந்த லீ செங்ஹாய் உடனே லிங்கிடம் வந்து நீ ஓகேவா என கேட்க, அதுக்கு அவன் அப்பா எனக்காக பழி வாங்குங்க என சொல்ல, அந்த லீ செங்ஹாய் ஹீரோவின் பெயரை சொல்லி கத்த, ஹீரோ இப்ப என்ன என கேட்க, அதுக்கு லீ செங்ஹாய் இது ஒரு ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் தான், நீ ஏன் என்னோட மகனை கடுமையாக தாக்கினாய், அதுக்கு ஹீரோ உன்னுடைய அந்த குப்பையால் என்னுடைய ஒரு அடியை கூட தாங்க முடியாது என எனக்கு எப்படி தெரியும் என கேட்க, லீ செங்ஹாய் கடுப்பாகி ஹீரோவிடம் நீ சாக விரும்புகிறாயா என சொல்லிட்டு, பிறகு யாராவது வந்து லீ ஃபேமிலியின் சர்வெண்டை இங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள் என சொன்னதும் லீ ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் ஹீரோவிடம் வர, ஹீரோ அந்த லீ செங்ஹாயை பார்த்து என்னை தோற்கடிக்க முடியாததால் கீழ்த்தனமான ட்ரிக்கை பயன்படுத்தி உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே என சொல்ல, கோபமான லீ செங்ஹாய் அவனுடைய முட்டாள்தனமான பேச்சை கேட்காம அவனை அட்டாக் பண்ணுங்கள் என சொன்னதும் அவர்கள் ஹீரோவை அட்டாக் பண்ண போக, டாக்டர் லீயும் லியூ இஷுவை அட்டாக் பண்ண வந்தவர்களை அட்டாக் பண்ண, இதை பார்த்த லீ செங்ஹாய் அவர்களிடம் இதுக்கு என்ன அர்த்தம் என கேட்க, அதுக்கு டாக்டர் லீ வந்து நான் டாக்டர் லீ டாய் இப்ப சொல்றேன், இங்க இருக்கிறவர்களின் ஒருவரின் விரல் யாங்சென் மீது பட்டாலும் அவர்கள் இன்றிலிருந்து எனக்கும் மெடிசினல் ஹாலிற்கும் எனிமி என சொல்ல, பக்கத்திலிருந்த லியூ இஷுவையும் யாங்சென்னை ஹார்ம் பண்ண துணிபவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க எனக்கும் ஆல்கெமி அசோசியேஷனிற்கும் இன்றிலிருந்து எனிமி என சொல்ல, அங்க இருந்தவர்கள் எல்லாரும் ஷாக் ஆகி டாக்டர் லீ மற்றும் மாஸ்டர் லியூ இஷுயை யாங்சென்னை காப்பாற்ற அவர்களுடைய பலத்தை பயன்படுத்துறாங்களா, மற்றவர் அவர்களும் யாங்சென்னிற்கும் இடையில் இருக்கும் ரிலேஷன் அவ்வளவு எளிதானதாக தெரியவில்லை. பிறகு லீ செங்ஹாய் அவர்களிடம் யாங்சென் என்னோட ஃபேமிலியின் சர்வெண்ட், இது எங்களுடைய குடும்பம் மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம் என சொன்னதும் லியூ இஷுயி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணியபடி நீ யாங்சென்னை தொட விரும்புகிறாயா என சொல்ல, பிறகு டாக்டர் லீ உன்னோட குடும்பத்தை இந்த கேபிட்டலிலிருந்து ரிமூவ் பண்ண விரும்புகிறாயா என கேட்டதும் அந்த லீ செங்ஹாயிற்கு பின்னாலிருந்து வந்தவர்களில் ஒருவன் லீ செங்ஹாயிடம் பேட்ரியாக் இது ஒரு ஃபேர் காம்படிஷன், நீங்க யாங்சென்னை காயப்படுத்த நினைத்தால் அது நம்ம ஃபேமிலியிற்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் என சொல்ல, இன்னும் 2 பேர் வந்து லியூ இஷுயி மற்றும் டாக்டர் லீ அவர்களுடைய பலத்தை பயன்படுத்தி யாங்சென்னை பாதுகாக்க தயாராயிருக்கிறார்கள், அதனால நாம் ஒன்னும் செய்ய முடியாது, அவர்கள் தனித்தனியாகவே நம்முடைய குடும்பத்தை அழிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள்,
அதனால நாம் நம்ம குடும்பத்தின் பாதுகாப்பிற்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என சொன்னதும் இதை கேட்ட லீ செங்ஹாய் சரி நடந்தது நடந்துவிட்டது அத மறந்திடு என ஹீரோவிடம் சொல்ல ஹீரோ மிஸ்டர் லீ காம்படிஷனிற்கான ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுங்க என சொன்னதும் லீ செங்ஹாய் கடுப்பாகிட்டு இந்த போட்டியில் லிங்கை தோற்கடித்ததன் மூலம் யாங் சென் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் என சொன்னதும் ஹீரோ அது அப்படித்தான் இருக்க வேண்டும் என சொல்லிட்டு டாக்டர் லீ மற்றும் லீ இஷுயி நோக்கி போகிறான்.